அனைவருக்கும் வணக்கம். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை. இன்று ஜோதிடத்தில் உச்சம் எவ்வாறு நிகழ்கிறது, நீச்சம் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை சந்திரனை வைத்து பார்க்க போகின்றோம். சந்திரன் ரிஷபத்தில் உச்சம், விருச்சகத்தில் நீச்சம் என்று நம் ஜோதிட நூல்களிலே எழுதப்பட்டிருக்கின்றது. இதை முன்னோர்கள் சூட்சமமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இதன் உண்மையான நுட்பமான சூட்சமான பொருள் என்னவென்று பார்த்தால், கிரகங்கள் வலு பெற்றிருக்கிறது, வலுவிழந்திருக்கிறது என்பதை சந்திரனை வைத்து ரிஷபத்தில் உச்சம், விருச்சகத்தில் நீச்சம் என்று கூறியிருக்கின்றார்கள். அப்போ ரிஷபத்தில் சந்திரன் 2.25 நட்சத்திரங்களை 2.25 நாட்களுக்கு கடந்து செல்கின்றார். அப்போ இந்த 2.25 நாட்களிலே பிறந்த குழந்தைகள் அனைத்தும் உச்சம் பெற்றிருக்கின்றன. அதனால் இவர்கள் நல்ல பலனை சந்திரனால் அடையப் போகின்றார்கள் என்று அதன் பொருள். ஆனால் இந்த 2.25 நாட்களில் பிறந்த குழந்தைகள் அனைவரும் ஒரே மாதிரியாக வசதி வாய்ப்போடு, செல்வ செழிப்போடு, குடும்ப வாழ்க்கையோடு சந்தோஷமாக இருக்கின்றார்களா என்றால் இல்லை. ஏனென்றால் ஒரு நாளைக்கு பல ஆயிரம் குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த பல ஆயிரம் குழந்தைகளும் அந்த ஒரே நாளில் பிறந்ததை ஒரே மாதிரியான பலன்களை பெறுவதில்லை. ஆகவே நமது முன்னோர்கள் பொதுவாக சொன்ன ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் என்பதை எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அதன் உண்மையான பொருளை அம்சத்திலே பிரித்து பார்க்க வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லாமல் ரிஷபத்தில் உச்சம் என்று கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் எப்படி சந்திரன் அம்சத்தின் ரீதியாக உச்சம் பெறுகின்றார்? ராசி சக்கரத்திலே இந்த 12 வீடுகளில் சந்திரன் செல்கின்ற பொழுது 9 வீடுகளில் 9 நட்சத்திரங்களின் 2ஆம் பாதத்தில் செல்கின்ற பொழுது அவர் ரிஷபத்தில் அம்சத்தில் அமர்ந்து உச்ச பலனை வழங்குகின்றார். இதை எப்படி என்று இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகின்றேன். சந்திரன் மேஷத்தில் அசுபதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சென்றால் அம்சத்திலே ரிஷபத்தில் அமர்வார். ரிஷபத்தில் உச்சம் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே சந்திரன் அம்சத்தில் ரிஷபத்தில் உச்சம் பெறுகின்றார். அதே ராசி சக்கரத்தில் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சந்திரன் செல்கின்ற பொழுது அம்சத்தில் ரிஷபத்தில் அமர்ந்து உச்ச பலனை வழங்குகின்றார். அதேபோல் மிதுனத்தில் புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் செல்கின்ற பொழுது சந்திரன் ரிஷபத்தில் அமர்வார், அம்ச சக்கரத்தில் உச்ச பலனை வழங்குவார் என்று அதன் பொருள். சிம்மத்திலே மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சந்திரன் செல்கின்ற பொழுது அம்சத்தில் ரிஷபத்தில் அமர்ந்து சந்திரன் உச்ச பலனை வழங்குகின்றார். கன்னியில் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சந்திரன் செல்கின்ற பொழுது ராசி அம்ச சக்கரத்தில் ரிஷபத்தில் அமர்ந்து உச்ச பலனை சந்திரன் வழங்குகின்றார். துலாத்தில் விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சந்திரன் செல்கின்ற பொழுது அம்சத்தில் ரிஷபத்தில் அமர்ந்து சந்திரன் உச்ச பலனை வழங்குகின்றார். தனுசில் சந்திரன் மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் செல்லும் பொழுது அம்சத்தில் ரிஷபத்தில் அமர்ந்து உச்ச பலனை சந்திரன் வழங்குகின்றார். மகரத்தில் திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சந்திரன் செல்கின்ற பொழுது அம்சத்தில் ரிஷபத்தில் அமர்ந்து சந்திரன் உச்ச பலனை வழங்குகின்றார். கும்பத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சந்திரன் செல்கின்ற பொழுது அம்சத்தில் ரிஷபத்தில் அமர்ந்து உச்ச பலனை வழங்குகின்றார். இவ்வாறாக சந்திரன் மேஷத்தில் அசுபதி 2ஆம் பாதம், ரிஷபத்தில்
ரோகிணி 2ஆம் பாதம், மிதுனத்தில் புனர்பூசம் 2ஆம் பாதம், சிம்மத்தில் மகம் 2ஆம் பாதம், கன்னியில் அஸ்தம் 2ஆம் பாதம், துலாத்தில் விசாகம் 2ஆம் பாதம், தனுசில் மூலம் 2ஆம் பாதம், மகரத்தில் திருவோணம் 2ஆம் பாதம், கும்பத்தில் பூரட்டாதி 2ஆம் பாதம். இந்த 9 வீடுகளில் சந்திரன் இந்த 9 நட்சத்திரங்களில் 2ஆம் பாதத்தில் செல்கின்ற பொழுது அம்சத்தில் ரிஷபத்தில் அமர்ந்து தனது உச்ச பலனை சந்திரன் வழங்குகின்றார். இப்படி உச்சத்தை நீச்சத்தை நாம் இவ்வாறு ராசி சக்கரத்தில் வைத்தும் அம்ச சக்கரத்தை வைத்தும் பிரித்து தெளிவாக புரிந்து கொண்டால் ஜோதிடர்கள் பலன் சொல்வதில் எவ்வாறு வலுப்பெற்றிருக்கிறது கிரகம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு பலன் சொல்ல ஏதுவாக இருக்கும். இதேபோல் சந்திரன் மேஷத்தில் சுக்கிரன் நட்சத்திரமான பரணியில் 4ஆம் பாதத்தில் செல்கின்ற பொழுது விருச்சகத்தில் அம்சத்தில் அமர்வார். அப்பொழுது நீச்ச பலனை அவர் வழங்குவார். இவ்வாறாக 9 வீடுகளில் சந்திரன் 9 நட்சத்திரங்களில் 4ஆம் பாதத்தில் செல்கின்ற பொழுது சந்திரன் அம்சத்தில் விருச்சகத்தில் அமர்ந்து நீச்ச பலனை வழங்குவார். இந்த உச்சத்தை நீச்சத்தை எவ்வாறு பார்ப்பது என்று நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக விளக்கியுள்ளேன். நன்றி.